ஸோ ஜட்ஜி இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நைட்டியை மாற்றிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க. பட் அவங்க வந்து அதை எடுத்துக்கல. ஏன் இதுலேயே வந்து செலக்ட் பண்ணுறேன்னா பண்ணுங்க, இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் திமிரா பேசினா உடனே வந்து செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து இதே மாதிரி வந்துட்டு இல்லை இதில் செலக்ட் பண்ணால் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி கான்ட்ரவர்ஷியலாக பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து கேட்குற மாதிரி தெரியல, அதனால் போங்க நீங்கள் சொல்கிறதே செய்ய மாட்டீங்க வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஓரம் ஒதுக்கிட்டாங்க. ஸோ கமலிகிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி கமலிகிட்ட போவார். கமலிகிட்ட பேசும்போது நான் யாருக்கூடயும் ஒட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னே, யாரும் ஒட்ட மாட்டீங்க அப்புறம் இப்படி பிக் பாஸில் இருக்க முடியும், ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி அப்படி உலட்டி விட்டாங்க. ஸோ மாட்டிக்கிட்டாங்க கமலி. அடுத்து இந்த சைடு போனோம்னா நைட்டி போட்டவங்க பேசவே முடியல. பிரியவர்ஷினி பேசினாலே வந்துட்டு இருங்க நான் முதல் சொல்லிடுறேன், நான் ஏன் சைடை முதல் சொல்லிடுறேன். அவங்க பேசுறத கவனித்து பொறுமையாக லிசன் பண்ணி ஆன்சர் பண்ண அந்த ஒரு யோசனையும் இல்லை, அந்த ஒரு தெளிவும் இல்லை. அப்போ வந்து இது ரொம்ப கஷ்டம், ஒரு கான்ட்ரவர்சி தான். மேபி இவங்களை செலக்ட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா இன்னும் நிறைய கான்ட்ரவர்சி வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வேணா மேபி போட்டிருக்கலாம். இதில் MBA படிக்க போனீங்க, அங்கெல்லாம் போனால் இப்படி